அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம், இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இது மாதிரி பெயர்ச்சிகள் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர், வருஷத்துக்கு ஒரு தரம் பயிற்சி ஆகும். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே சுக்கிரனும் ஒரு 24 நாள் 26 நாளைக்கு ஒரு தரம் அது பயிற்சி ஆகும். புதன் வரும். புதன் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்கள்ல அதுவும் ஒன்று. அது அடிக்கடி வக்ரமாகும் புதன். ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும், அது மாதிரி செவ்வாய் ஒன்று, செவ்வாய் கிரகமும் போகும். ஸோ இதெல்லாம் ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியா இருக்கு, நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா, நமக்கு பல மாற்றங்கள் வருது. அதனால அதெல்லாம் சேர்ந்துட்டு எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமா ஒவ்வொரு மாசத்துலையும் பலன்கள் கிடைக்கும். அவங்களுக்கு வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும், அவங்களுக்கு பண வரவுகளில் ஏதாவது எப்படி இருக்கும், அது மாதிரி குடும்பத்தில் எப்படி இருக்கும், உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும், அவங்க என்ன சாமியை கும்பிடுறது நல்லது இந்த மாசத்துல, இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். சிம்மராசின்றது காலபுருஷத்தில் 5வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும், முதல்ல கிரகங்கள் இந்த மாதத்துல எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. இந்த மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, ஜூலை 13 அன்னைக்கு வக்ரம் அடைகிறார். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். உங்க ராசியில 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு 2, 11க்கு அதிபதியா இருக்காரு. அவர் புதன் உங்களுக்கு 12ஆம் வீட்டுல இருக்காரு. அவர் வக்ரம் அடைகிறார். சுக்கிரன் உங்க தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த மாசம் 26ஆம் தேதி. செவ்வாய் உங்க ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு இந்த மாசம் 28ஆம் தேதி, ஜூலை 28ஆம் தேதி. இதுதான் இந்த மாசத்துல கிரக சூழ்நிலைகள். இது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுக்க போறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த மாசத்துல முதல்ல காட்டிலும் முதல்ல இருக்கிறதுக்கான மாச பின்பகுதியில உங்களுக்கு நல்லா இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால, அவருடைய பலம் குறைஞ்சிட்டதுனால உங்களுக்கு தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான முன்னேற்றங்களா இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் பொருளாதார நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, புதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. அவரு வக்ரம் அடைகிறார். அவரான உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருந்து வக்ரம் அடைகிறதுனால அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு வச்சா கூட முதலீடுகளுக்கு உண்டான ஸ்தானமா இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலாம், நீங்க முதலீடுகள் ஏற்படலாம், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். பட் இருந்தபோதும் உடல்நிலையில ஜாக்கிரதையா இருக்கணும். உடம்பு முடியாம வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால உடல்நிலையில ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். நல்ல செரிமானத்துக்கு உள்ள உணவா சாப்பிடணும். தண்ணி நிறைய குடிக்கணும். உங்க ராசி நெருப்பு ராசி, அதனால ஹீட் அதிகமா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீங்க சாப்பாட்டுல கவனம் வைக்கணும், உடல்நிலையில கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாம குடும்பத்திலையும் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா உங்க ஜென்மத்துல கேது, 7ல ராகு, அது மட்டும் இல்லாம செவ்வாய் வேற இந்த மாச கடைசி உங்க ஜென்மத்துல தான் இருக்காரு. அவர் மாச கடைசியில 2ஆம் இடத்துக்கு போறாரு. அவரு கொஞ்சம் ஹீட்டான கிரகம். அவரு உங்களுக்கு நல்ல பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதனால பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க.
உடனே கோவம் வந்தா கூட அதை வந்து குறைச்சிக்கிறதுக்கு, இல்லை டக்குன்னு கோவம் வந்துன்னா வெளில போயிடுங்க. அப்புறம் கொஞ்சம் சமாதானமாகி வரலாம். வார்த்தைகளை விட்டீங்கன்னா அது ரொம்ப பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பழகிக்குங்க. உங்களுக்கு மனசுக்கும் பயிற்சி வேணும், உடம்புக்கும் பயிற்சி வேணும். அதனால தினமும் யோகா, தியானம் அது மாதிரி பண்ணுங்க. உடம்புக்கு எதனா ஒர்க் அவுட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பொருளாதார ரீதியாவோ வேலை ரீதியாவோ பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ரொம்ப ரேரா ஒரு சில பேருக்கு தசாபுத்திகள் எதுவும் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு போலீஸ், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தியை பொறுத்து. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். நீங்க ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போய் சிவபெருமானை வணங்கினாலே இந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் உங்களுக்கு நல்ல பிரச்சனைகளே இல்லாம உங்களுக்கு குறைஞ்சிரும். பிரச்சனைகளே இல்லாம போயிடாது, பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க வேற நண்பருக்காக போய் நீங்க கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டி வரலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லாம. எப்படியோ அது ஏதான ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அது குறைஞ்சிரும். அந்த பிரச்சனை குறைஞ்சு உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியாத மாதிரி உங்களை கொண்டு வந்துடும். அப்போ நீங்க அதுக்கு சுவாமியை வணங்கிக்கிறது உங்களுக்கு மிக மிக நல்லது. தினமும் சூரியனை வணங்க, ஒவ்வொரு பிரதோஷமும் போய் சிவபெருமானை வணங்க. சிவபெருமானை எவ்வளவு தூரம் போய் உங்களை வணங்குறீங்களோ அவ்வளவு தூரம் நல்லது. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரியனுக்கு அதிதேவதை தான் சிவன். அதனால சிவபெருமானை வணங்குறது உங்களுக்கு எவ்வளவு தூரம் போய் வணங்கினாலும் அவ்வளவு தூரம் உங்களுக்கு நன்மையே. இது மாதிரி வணங்கினீங்கனாலே இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். லைஃப்ல எல்லா வகையிலும் நல்லா இருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.